அன்பான ஜோதிட அபிமான்களே, கைரேகை நிபுணர்களே, நம்முடைய உள்ளங்கையில் 7 வாரத்தில் 7 நாட்கள் இருப்பது போல் 7 விதமான மவுண்டுகள் இருக்கும். மவுண்டு என்பது மேடுகள். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 7 மாடுகளும் நமக்கு திடமாக அமைந்தால் வாழ்க்கையினுடைய தரம் மிக நன்னமாக இருக்கும். ஆனால் சனிமேடு மட்டும் தாழ்ந்துதான் இருக்க வேண்டும். இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது சூரியமேடு. இதை பாருங்கள், இதுதான் சூரியமேடு என்பது. இந்த சூரியமேடு அட்டகாசமாக இருந்து அதில் நீண்ட கோடு கட்டால் நீங்கள் பொது வாழ்வில் ஈடுபடலாம், அரசியலில் ஈடுபடலாம். இந்த சூரியமேட்டில் நீண்ட ரேகை இருந்தால்தான் நீங்கள் அரசு வேலைக்கும் பொதுநல சேவைக்கும் ஈடுபட வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் அரசியல் மட்டுமில்லை, பொது வாழ்வில் ஈடுபடலாம். இதே சூரியன் மேட்டில் ஒரு முக்கோணம் காணப்பட்டால் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும். அது முக்கோணத்தில் ஸ்டார் இருந்தால் அது நன்மை செய்யாது. இந்த இடத்தில் சதுரம் இருந்தால் நீங்கள் யாரோ பொருளாதார ரீதியாக ஏமாற்றப் போவதும் அறிவு. இதே சூரிய மேட்டில் நல்ல கரும்புள்ளி காணப்பட்டால் வயோதிகத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். உங்களுடைய கெடுதல் அதற்கு வழிகாட்டும். அதேபோல் உங்களுடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்து இந்த சூரிய ரேகை நீண்டு காணப்பட்டாலே உங்களுக்கு அபரிதமான செல்வம் வரும். அதுபோல் சூரிய ரேகை நீண்டு காணப்பட்டால் கூட உங்களுக்கு ஆயுள் முழுக்க ஏதோ வேண்டிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்கள். காலையில் சூரிய நமஸ்காரம் 12 மணி அளவில் ஒரு 1/4 கிலோ கோதுமை அல்வா வாங்கி உச்சி வேளையில் தானம் பண்ணுங்கள். அல்லது நவீனமாக கடைகளில் விற்கப்படும் லிட்டில் ஹார்ட் என்ற பிஸ்கட்டை வாங்கி சிறுவர்கள் கொடுத்தா கூட சூரியன் வேண்டி அருள் செய்வார். ஒரு 8 கண் பார்வையற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்கள், அதுவே நன்மை செய்யும். நன்றி, வணக்கம்.